வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல எக்ஸெல் டெக்கோட ரிசல்ட் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்தது ஐடிசி கிட்ட இருந்து வந்த மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்கு. அத பற்றியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இத தாண்டி இன்னும் சில முக்கிய நிறுவனங்கள் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜெனரல் அப்டேட்ட நம்ம பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓரளவு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. அதாவது நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டா பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே கணக்கு தான். பட் இன்னைக்கு லோல இருந்து அருமையான ரெக்கவரை போஸ்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு பெரிய அளவுக்கான உதவி புரிஞ்சது ஐடி நிறுவனங்களாகவும் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, விற்பனையாளராக இருக்காங்க. 3000 கோடி கிட்ட நெட்டாக பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஸோ திரும்பவும் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்முக்கு வர மாதிரி தான் நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ஏஐ செல்லிங் ஹெவியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1% வரைக்கான இப்போ கரண்ட்டாக 1.5% வரைக்கான இறக்கம் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்டெல் எல்லாம் இன்னைக்கு டவுன் தான். மைக்ரான்லாம் 7% வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. ஸோ இந்த டெக் ரிலேட்டட் குறிப்பாக இந்த செமிகண்டக்டர் பங்குகள் பார்க்கும்போது பெரிய ஒரு இம்பேக்டை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ரேலி ஏற்பட்டிருக்கு. அதோட ஒரு விளைவு, அதோட ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து இது சீரியஸான ஒரு இம்பேக்ட்லலாம் போகலை. இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் வந்து எவ்வளோ சீரியஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரத்தில் என்னதான் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து பெருசாக வித்திருந்தாலும் கூட ஐடி நிறுவனங்களோட ஏற்றம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருந்தது. மேபி அந்த இடத்துல பணம் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எதுவும் உறுதி இல்லை, நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல இருக்கா, ஓகே. ஸோ இது நமக்கான நேரம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கோம். அப்படியே நம்ம தொடர்ந்து போவோம். என்னைக்கு எஃப்ஐஎஸ் வரானோ வரட்டும். ஸோ என்னைக்கு அது ஏறணும்னு நினைக்குதோ அன்னைக்கு ஏறட்டும். அது நமக்கு முக்கியம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரமா, நல்ல இடமா, அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய வேலையை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ நம்ம ஹெச்எல் டெக்கோட ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு சும்மா சொல்லக்கூடாது. ஹெச்எல் டெக்கோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருந்தது. 5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருந்தது. ஸோ இப்போது ஹெச்எல் டெக்கோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா இந்த காலாண்டில் பெட்டராக தான் இருக்குது. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 20% இவங்களுடைய லாபம் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ சூப்பரான விஷயம். குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் இவங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து தான் இருக்குது. ஓவராலாக இந்த காலாண்டு இவங்க கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. இலை இழுத்து மூடிட்டு போவான்னு சொல்கிறக்கூடிய இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து காட்டியிருக்கான். ஸோ டிக்ளைன் ஆகலை பர்ஃபார்மன்ஸ். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பெட்டரான ரிசல்ட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறுவனங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. நல்ல கரெக்ஷனை கொடுத்துருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக எக்ஸெல் டெக் இருக்குது. டிசிஎஸ், விப்ரோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஸோ இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களோட வேல்யூவேஷனை காட்டிலும் ஹெச்ஏஎலோட வேல்யூவேஷன் கொஞ்சம் பீக்கில் தான் இருக்குது. அது போக ஸோ இந்த காலாண்டு டீல்ஸ் வின் பார்க்கும்போது $2.5 கிட்ட இருக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமான டீலை சேர்க்கல. இவங்க ஒரு $1.1 பில்லியன் அளவுக்கான ஒரு டீலை வின் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரீசெண்டாக கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டீலை இன்க்ளூட் பண்ணல. ஸோ இந்த புது அந்த $1 பில்லியன் மேலான டீல் பார்த்தீங்கன்னா அடுத்த காலாண்டு ஸோ டீல்ஸ் வின்னுக்கு கீழே வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ அந்த டீலோட யார் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நமக்கு அப்போது கிடைக்காம இருந்தது. ஸோ மெர்சிடிஸ் பென்ஸ் கிட்ட இருந்து தான் அந்த டீலை ஹெச்எல் டெக் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஏஐ வந்துருச்சு அப்படி இப்படின்னு என்னதான் வந்து சொன்னாலும் கூட $1 பில்லியன் மேலான ஒரு டீலை வின் பண்ணியிருக்காங்க நிறுவனம். இது மிகப்பெரிய அளவுக்கான பாசிட்டிவான விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஏஐ ரெவன்யூ கிட்டத்தட்ட இந்த காலாண்டில் $177 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஏஐ செக்மெண்ட் மூலயமா. ஸோ ரன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ ரெவன்யூ ரன் ரேட் பார்த்தீங்கன்னா நல்லா உயர்ந்திருக்கு. $688 மில்லியன் கிட்ட இருக்குது. ஸோ டிசிஎஸோடது எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட $2.5 பில்லியன் கிட்ட இருக்குது. ஸோ டிசிஎஸ் இந்த செக்மெண்ட்டில் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய கம்பெனி. அசென்ச்சரிய ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முந்தி இருந்தது. மார்க்கெட் கேப் வைஸில் முந்தி நம்பர் 1 கம்பெனியாக மாறிச்சு. ஸோ அவங்களுடைய ஏஐ டீல்ஸ் பார்க்கும்போது கணிசமாக வந்து உயர்வு தான். இந்த எக்ஸெல் டெக் இல்லை இன்ஃபோசிஸ் கூட கம்பேர் பண்ணாலும் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறுவனமாக தான் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நிறுவனங்களில் ஏஐ வருமானம் தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு இந்த ரிசல்ட் மூலயமா தெரிய வந்திருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு அவங்களுடைய ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு க்ரோத் இல்லாமல் இருந்தாலும் கூட பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் இதோட பர்ஃபார்மன்ஸ் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்ட்டு. மேபி இப்போ ஏற்றுற மாதிரி ஏற்றி திரும்ப அடித்தாலும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட திட்டம் என்ன, அந்த திட்டத்தின்படி தொடர்ந்து நம்ம போனோம்னா
பெரிய ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஸோ பெரிய அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனையும் நம்ம பில்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ தொடர்ந்து எவ்ரி டிப் அப்படின்னு வரும்போது, அ அந்த டைம்ல நம்மளுடைய செயல்பாடுகள கரெக்ட்டா பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுனா போதும். ஸோ நல்ல பொசிஷன பில்ட் பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. இத பற்றியெல்லாம் நம்ம கன்டினியூஸா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு விவரங்கள வந்து உங்க கூட சேர்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு நான் வந்து போராடிட்டு இருக்கேன். டெஃபினட்டா சேர்த்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்து இத பற்றியெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஓஎஃப்எஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் சிண்ட் பேங்க் அண்ட் யூகோ பேங்க் போன்ற இடத்துலயுமே ஓஎஃப்எஸ் வந்து நடத்த போறதா தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கன்டினியூஸா எல்லா பக்கமும் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க செல் ஆஃப. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஸோ பண்ணட்டும். ஆ ஒரு ஒரு கரெக்ஷன் ஏற்படணும். ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பேங்க் தான். ஸோ இந்த சின்ன பேங்க் பக்கம் நம்ம பெருசா கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய பிஎஸ்யூ பேங்க் அப்படின்னு போம்போது, ஒரு பெரிய பேங்க் சைடு போறது தான் ரொம்பவே வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டியும் வந்து ஏற்படுத்தி குடுக்கும். கவர்மெண்ட்டோட இன்வால்வ்மென்ட் இருக்கும். ஸோ பெரிய அளவுக்கு கைவிட மாட்டாங்க அந்த பேங்க்க அப்படின்ட்டு நம்ம நம்ப முடியும். ஓகே. அதுவும் நல்ல இடத்துக்கு வந்தா மட்டும் தான், அது பக்கமும் நம்ம திரும்பி பார்க்க முடியும். ஸோ ஓகே. அடுத்தது ஐடிசி கிட்டேருந்து வந்த அப்டேட் தான். ஸோ முக்கிய அப்டேட் என்னன்னா, ஹாப்பியஸ்ட் மைண்ட வாங்கி உள்ள போடுறதுக்கான ஒரு திட்டத்த ஐடிசி இப்போ செயல்படுத்த போறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தோட முக்காவாசி பங்கு, அதாவது ஒரு 40% மேலான பங்கு அந்த சூ சூ அவர் பேரு கரெக்ட்டா எனக்கு வாயில வரமாட்டேங்குது. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த நபர், ஸோ அவர் ஆல்ரெடி ஐடி வெட்டரன் தான். ஸோ அந்த நபரோட பங்குகள வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்ப போயிட்டு இருக்கிறதா ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து வாங்கியாச்சுன்னா, ஸோ இத வந்து கண்டிப்பா இந்த ஐடிசி இன்ஃபோடெக்கோட வந்து மெர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐடிசி இன்ஃபோடெக் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் கம்பெனியா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பாருங்க, ஐடி பார்த்தீங்கன்னா முடிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில, நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பல ஐடி கம்பெனிஸ தன்னுள் இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இப்போ ஈடுபட்டுட்டு இருக்கிறத நம்மளால கிளியரா வந்து பார்க்க முடியுது. ஸோ டிசிஎஸ் பண்றாங்க, ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ்ன்ட்டு எல்லாம் பண்றாங்க. அந்த வரிசையில இதுக்கு முன்னாடி ஐடிசி ஒரு 500 கோடி மதிப்பிலான ஒரு கிளவுட் கம்பெனிய பார்த்தீங்கன்னா, அக்யூர் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு டீல் ஹாப்பியஸ்ட் மைண்ட வாங்குறதுக்கான ஒரு திட்டத்தில இருக்காங்க. ஸோ இது வாங்குனாங்கன்னா, கண்டிப்பா அது ஹாப்பியஸ்ட் மைண்டோட பங்கையும் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியஸ்ட் மைண்ட் இப்போ அரவுண்ட் ஒரு 400 கிட்ட இருக்கும். ஸோ 400லேருந்து மேபி பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒரு அப்சைடு ஏறினாலும் ஏறலாம். இந்த செய்திய பேஸ் பண்ணி ஒரு சான்ஸ் வந்து எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட பொறுத்தவரைக்கும். சேம் டைம் ஐடிசிக்கு இதனால பெரிய அளவுக்கு பெனிஃபிட்லாம் வராது. ஸோ ஐடிசி பொறுத்தவரைக்கும் சிகரெட். ஸோ ஒன்லி ஒரே ஒரு மேட்டர் சிகரெட் தான். ஸோ சிகரெட் பார்க்கும்போது இப்போதைக்கு பஞ்சாயத்துல தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால அத பேஸ் பண்ணி இந்த நிறுவனம் இன்னும் ப்ரெஷர்ல இருந்துட்டுருக்கு. ஸோ அத பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு ஐடிசிய பற்றி கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஐடிசி பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்ச மாரி ஒரே இடத்துல அப்படியே இருந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரூ. 280 கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பெருசா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு கவனம் இல்லாத ஒரு நிறுவனமா இப்போ ஐடிசி மாறிட்டு இருக்கு. பட் நம்ம கவனம் அது பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத திரும்பவும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ ஒரு நல்ல அப்டேட்டு. ஸோ என்ஜாய் பண்ணுவோம் இந்த அப்டேட்ட கேட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செக் பண்ணிட்டு கவனம் செலுத்திட்டே வருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சிக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்க்கும்போது 23% உயர்ந்திருக்கு. நாளைக்கு எஸ்பிஐயோட இந்த ஏஎம்சி ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த சூழ்நிலையில ஐசிஐசிஐயோட ஏஎம்சி ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா குடுத்துருக்காங்க. மேபி அது கொஞ்சம் பூஸ்ட்டா எஸ்பிஐயோட இந்த ஐபிஓக்கு வந்து அமையுமோ அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது. நமக்கு டைம் இருக்கு. 16ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ இத பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். மேபி இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க. அதில சில விவரங்கள் வந்து இருக்கும். ஸோ அப்புறம் வீடியோஸ்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. தெளிவா எழுதியிருக்கேன். 2 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அது ஈஸியா வந்து படிச்சுட்டு வந்துரலாம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார் கார்ப் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப்போட பிளான இப்ப நமக்கு தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா, பிரீமியம் செக்மெண்ட்ல ஹீரோ மோட்டார் கார்ப் அக்ரெசிவா இறங்க போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தது எக்ஸ்போர்ட் பிசினஸையும் வந்து நாங்க பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டும் ஹீரோ நிறுவனத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிளியர் கட்டான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 2மே முக்கியம். இத டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா சரியா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிரீமியம் மோட்டார் சைக்கிள வந்து அக்ரெசிவா களமிறக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்
எக்ஸ்போர்ட்ல பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சிய சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹீரோ அத தவற விட்டுருக்காங்க. ஆனா எக்ஸ்போர்ட் இவங்களும் பண்றாங்க. பட் அது கம்மி தான். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது, குறிப்பா டிவிஎஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அத இவங்க இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அண்ட் பிரீமியம் செக்மெண்ட்ல வரணும். ஸோ டிசைன்ஸ்க்கு இன்னும் பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் குடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுனாங்கன்னா, ஹீரோவோட இப்ப இருக்கக்கூடிய டாப் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயின் ஆகும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லன்னா, ஹீரோவோட சரிவு உறுதி அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் இப்ப தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்தது ஸோ இப்போ பயோகான்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மைலான் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மைலான் பார்த்தீங்கன்னா, இங்க நம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பல முதலீட்டாளருக்கும் பிடித்த ஒரு ஃபார்மா நிறுவனத்தோட ஒரு பார்ட்னர் யாரு? ஸோ நாட்கோ ஃபார்மா தான். ஸோ நாட்கோ ஃபார்மாவோட பார்ட்னர். எதுக்கு? செமக்ளூரைட வந்து யுஎஸ்ல லான்ச் பண்றதுல. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அமெரிக்கால செமக்ளூரைட் ஜெனரிக்க பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த மைலான் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, பயோகான்ல இருக்கக்கூடிய அவங்க பங்குகள வந்து விக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு 5% வரைக்கான ஸ்டேக்க 7% டிஸ்கவுண்ட் விலையில விக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பயோகானுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான நியூஸ் தான். ஸோ என்ன ரீசன், ஏது ரீசன் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிளியர் கட்டா வந்து தெரியல. மேபி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ பயோகான் இன்னும் வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயோகான்ல பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட, ஸோ இன்னும் அவங்க பெரிய அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கடன் அதிகமா இருக்கு இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கி. அண்ட் இன்னொரு பக்கம் வேகமான வளர்ச்சி இல்ல. ஸோ இது கொஞ்சம் இந்த நிறுவனத்த பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம். இத பற்றி திரும்ப நம்ம ஒரு டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா இப்போதைக்கெல்லாம் எந்த சான்ஸும் இல்ல. ஸோ பார்ப்போம். தொடர்ந்து ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம திரும்ப இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ மோஸ்ட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா முதலீடு பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஸோ என்ன ரீசன்னா, அந்த ஒரு குடுத்திருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. ஒரு $7 பில்லியன், $8 பில்லியன் கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இது ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஸோ ஃபாரின் ஃபண்ட்ல அத வந்து நம்ம ரொப்பி அதாவது ஒரு அமௌண்ட் அவுட்ஃப்ளோ ஆகுறத தடை பண்றதுக்காக இது பண்றாங்க. இப்போ ஒரே ஒரு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த பிஎன்பி பரிபாஸோட ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்ட் இன்னும் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. பட் அந்த ஃபண்ட் எங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க, எதுல பண்ணியிருக்காங்கன்னுலாம் தெரியல. பட் நாஸ்டாக்லாம் எப்பவோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே நேரத்தில இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா ஒரு 1 மாதமோ, 2 மாதமோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கு. பட் இத நினைச்சு நம்ம கவலைப்படணுமா? டெஃபினட்டா கவலைப்பட வேண்டாம். டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, பங்குகள்ல முதலீடு பண்றதுக்கான சான்சஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ அத பக்கமே நம்ம கவனத்த செலுத்தினாலே போதுமான ஒண்ணு அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ அதுவே போதுமானது. அண்டு நல்ல சான்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. குளோபலா வந்து முதலீடு பண்றதுக்கு. ஸோ அப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுனாலே, ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஓகே. ஸோ திரும்ப நமக்கு சான்ஸ் கிடைக்கும். அண்டு இப்போ குளோபல் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு அதுவும் குறிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ற அளவுக்கு ஒர்த்தான ஒரு இடம் இருக்கான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல. ஸோ சைனா இருக்கு. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு. கொரியா மார்க்கெட்ல முதலீடு பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஆபத்து. இவ்வளோ ஒரு ராலி குடுத்ததுக்கப்புறம் கொரியா மார்க்கெட்ல முதலீடு பண்ணி என்னங்க ரிட்டர்ன் சம்பாரிக்க போறீங்க? அதனால அந்த பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு, அடுத்து நல்ல ஒரு இடமா பார்த்து முதலீடு பண்றதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!